பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடு. விஜேஎஸ் தான் வராரு, சாண்ட்ராவுக்கு சொம்படிக்க போறாரு அப்படின்னு குறும்படம் ஒன்றை போட்டு காட்டி திவ்யா கணேசுக்கு எதிராக சாண்ட்ராவுக்கு ஆதரவாக விஜய் சேதுபதி அவர்கள் சொம்ப அடிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. போன வாரம் இதே விஜய் சேதுபதி அவர்கள் ஃபிசிக்கல் வயலன்ஸில் ஈடுபட்டாங்க, ரொம்ப கேவலமாக தரைக்குறைவாக அபியூசிவான வார்த்தைகளை பேசினாங்க அப்படின்னு விஜே பார்வதி மற்றும் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புனார். ஸோ சாண்ட்ராவுக்கு ஆதரவாக முழுக்க போன சாட்டர்டே எபிசோடு அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இந்த வாரமும் தன்னுடைய நண்பனுடைய மனைவியான சாண்ட்ராவிற்கு ஒட்டுமொத்தமாக சொம்படிக்கக்கூடிய ஒரு எபிசோடாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. சரிப்பா, போன வாரம் காரில் இருந்து பார்வதி மற்றும் கமருதீன் சாண்ட்ராவை தள்ளி விட்டாங்க. அந்த பொம்பளை ஆஸ்கர் லெவலில் ஆக்ட் பண்ணி அப்படின்னு கமருதீனை பார்த்து அவன் கிச்சனில் நின்றுக்கிட்டு இருந்தான். இது பெட்ரூமில் நின்று கத்தி கூப்பாடு போட்டு பார்வதியை பார்த்து பாத்ரூம்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சு அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமான நடிப்பை பண்ணி பெர்ஃபார்மன்ஸை பண்ணி அவங்களுக்கு ரெட் கார்டு கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சுது. ஆனால் இந்த வாரம் யாரும் சாண்ட்ரா கிட்ட உரண்டை இழுக்கலையே, சாண்ட்ரா கிட்ட யாரும் வச்சுக்கலையே, ரொம்ப கவனமாக தானே இருந்தாங்க. வெளியிலேருந்து வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் தான் கிழிச்சாங்க. அதுவும் வியனா கிழிச்ச கிளிலாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரம்யாலாம் கிழிச்சு தொங்க விட்டுட்டா. அவங்கள எதுக்கு ரோஸ் பண்ண போகிறாரு? அப்படி ரோஸ் பண்ணுறதுல எந்த பிரோஜனமும் இல்லையே, அவங்க தான் வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஆச்சே, அப்படி தட்டி விட்டு போயிடுவாங்க அவங்க ரெண்டு பேரும். வேற யாரை? திவ்யாவை வந்து கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் ரோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திவ்யா அப்படி பண்ணாதீங்க, அது நல்லா இல்லை. ஏன்னா திவ்யா இந்த கார் இன்சிடெண்ட்டு ஒருவேளை ட்ராமாவாக இருக்குமோ அப்படின்னு கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் சாண்ட்ராவுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு நினச்சி கொண்டு இருந்த திவ்யா, வியனா, ரம்யா, ஜோ இவங்கெல்லாம் வந்து ஒரு கிளாரிட்டியை கொடுத்ததும் இவ ஒரு 1ஆம் நம்பர் ட்ராமா கியூன்னு பல இடங்களில் பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்றுன்னு பேசியிருக்கிறா. இவளுக்கு ஒரு வேணும் அப்படின்னா அதுக்காக தான் கூட பழகிறவங்களையே பஸ்ஸுக்கடியில் தூக்கி போட தயங்க மாட்டா. இவ ஒரு ட்ராமா குவீன்னு பல இடங்களில் ரம்யா ஜோவும் வியனாவும் ப்ரூட்டலாக எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக வியனாவோட சேர்ந்து இந்த சாண்ட்ரா பாத்ரூம்குள்ளே போய் இதே திவ்யாவை பற்றி தன்னுடைய கணவனான பிரஜனோட சேர்த்து வச்சு பேசின விஷயங்களை வியனா திவ்யா கிட்ட போட்டு உடைச்சிட்டா. திவ்யாவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் ஒன்று இருந்துச்சு சாண்ட்ரா மேலே, அது டோட்டலாக போயிருச்சு. ஒரு டாஸ்க் வைக்கப்படுது, அந்த டாஸ்கில் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் நீங்கள் யாரு கூட கான்டாக்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டப்ப நான் சாண்ட்ராவோட வெளியில் கான்டாக்ட்லேயே இருக்க மாட்டேன், அவள் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேன் அப்படின்னு திவ்யா வந்து ஆன் டு த ஃபேஸ் சொல்லிட்டு வந்தாங்க. ஏன்னா எந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு இன்னொருத்தரை தொடர்பு படுத்தி பேசுகிறப்ப அது எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகுன்றதை மக்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தருடைய புருஷன் மேலே ஆசைப்படுற அளவுக்கு திவ்யா ஒன்றும் கேவலமான நபர் கிடையாது. ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே 18+ கண்டென்ட் பேசாம, லவ் கண்டென்ட் பண்ணாம, ரொம்ப கேவலமான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாம இப்போ வரைக்கும் ஒரு கேமை திவ்யா கணேஷ் மட்டும்தான் விளையாடி இருக்காங்க. அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ திவ்யா கணேஷ் நேற்று ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. அது என்ன, டிராமா போட்டிருப்பாளோ கார் விஷயத்தில் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது ப்ரோமோலையும் டெலகாஸ்ட் ஆயிடுச்சு, 1 ஹவர் எபிசோட்லையும் வந்துருச்சு. ஸோ விஜேஎஸ் கண்டிப்பாக திவ்யா கணேசுக்கு எதிராக ரோஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க எப்படி சொல்லுவீங்க? திவ்யா ரெட் கார்டு கொடுக்கறதுன்றது சேனல் எடுத்த முடிவை நீங்க தவறுன்னு சொல்றீங்களா? சாண்ட்ராவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் மிரண்டு போய் நிற்கிறாங்க, அவங்கள வந்து நீங்க தவறுன்னு சொல்றீங்களா? நீங்க அது டிராமானா சாண்ட்ராவுக்கு துணை போன, சாண்ட்ராவுக்கு ஆதரவாக ரெட் கார்டு கொடுத்த நானும் டிராமா பண்ணேன்றீங்களா? சாண்ட்ராவுக்கு மருத்துவம் பார்த்த வைத்தியர்களை டிராமா பண்றேன்றீங்களா? சேனல் எடுத்த முடிவை நீங்கள் ட்ராமா பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? வெளியில் மக்கள் வந்து பார்த்து பதறி போயிருக்காங்க. ஆஹா, ரத்தம் கொட்டுன்னு கொட்டுதே, அந்த புள்ள பொழைக்க மாட்டானே தெரியலையே, எனக்கு ரத்தமா அதெல்லாம் வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி
அது மாதிரி என்னென்ன வேலை பார்த்துருக்கோம் நாங்கள். சாண்ட்ராவுக்கு சொம்படிச்சு விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்து நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ட்ராமாவை போட்டு வச்சுருக்கோம். நீ பொசுக்குன்னு வந்து இதெல்லாம் இதாக இருக்குமோ, நடிப்பாக இருக்குமோ, ட்ராமாவாக இருக்குமோ அப்படின்னு நீ சொன்னேன்னா எந்த விதத்தில்மா நியாயம்? அப்படி சொல்லாதீங்க திவ்யா அப்படின்னு விஜேஎஸ் இன்னைக்கு சாண்ட்ராவுக்கு ஆதரவாக திவ்யாவுக்கு எதிராக சும்மா அடி 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 அடின்னு அடிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்ம விஜேஎஸ்ட சொல்றது, நீ வா சாண்ட்ராவுக்கு சொம்படி. போன வாரமும் நீ அடித்த சாண்ட்ராவை ஒட்டுமொத்த பிக் பாஸ் ஆடியன்ஸும் கழுவி ஊத்துனானுங்க, காரி துப்புனானுங்க. நீ இந்த வாரமும் வா, சாண்ட்ராவுக்கு சொம்படி, திவ்யாவை ரோஸ் பண்ணு. திவ்யாக்கான ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாகட்டும்னு நான் சொல்கிறேன். இப்போது கானா வினோத் வெளில போயிட்டான், விஜய் பார்வதி அவுட்டு, கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டீங்க, முடிஞ்சு. டாப் 5ல் இருக்கக்கூடிய டிசர்வ்டு 3 contestant ஹாஸ் பீன் சென்ட் அவுட் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய எல்லாருமே அன்டிசர்வ்டான கண்டஸ்டன்ஸ் தான். அதில் பார்க்கும்போது திவ்யா கணேசுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா விஜய் பார்வதியுடைய ஆதரவாளர்கள் சபரிக்கு கண்டிப்பாக ஓட் பண்ண முடியாது. ஏன்னா சபரி கேப்டன்சி டாஸ்கில் அடித்து கண்ணை வீங்க வச்சுட்டான். சாண்ட்ரா ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் போனதுக்கு முக்கிய காரணமாக அமைந்த ஒரு நபர். வக்ரம் விக்ரம் ரெட் கார்டு வாங்கிட்டு 2 பேரும் நிற்கிறாங்க, கதவு திறந்துருச்சு வெளியில் போங்க அப்படின்னு பார்வதியை பார்த்து சொன்னவன். அவனுக்கும் ஓட்டு போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆரோரா சொல்லவே வேணாம், கண்டிப்பாக ஓட் போட சான்ஸ் இல்லை. ஸோ அதிகபட்சமாக எந்த ஒரு ஃபேண்டம் கிட்டையுமே அதிகபட்ச வெறுப்பை சம்பாதிக்காத திவ்யா கணேசுக்கு ஆதரவாக பலரும் ஓட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த வீக்கெண்டு வந்து திவ்யா கணேசை ரோஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்களுடைய ஆதரவு திவ்யா கணேசுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாண்ட்ரா ஹேஸ் பின் ஆல்ரெடி எக்ஸ்போஸ்ட். சாண்ட்ராவை இந்த வாரம் மட்டும் நீங்கள் எவிக் பண்ணி அனுப்பலைன்னா வரக்கூடிய ஃபினாலே வீக்கில் இதே திவ்யா கணேஷ் விட்டு லெஃப்ட்டு ரைட்டு வாங்குவாங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா தன்னுடைய புருஷனை வச்சு திவ்யா கணேஷோட தொடர்பு படுத்தி பேசின சாண்ட்ராவை சத்தியமாக திவ்யா கணேஷ் விடமாட்டா. சும்மா கிளின்னு கிழிச்சு விட்ருவா. ஏண்டி நான் அண்ணன் மாதிரி பழகிக்கிட்டு இருக்கேன் அவன் கூட, நீ எப்படி என்னையும் அவனையும் நீ கனெக்ட் பண்ணி பேசலாம்? நீ எங்கடி பார்த்த? உன் புருஷனோட நின்றுக்கிட்டு நான் கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருந்தேனா? அதை நீ பார்த்தியா? எதன் அடிப்படையில் என் மேலே வந்து இப்படி ஒரு பழியை போட்ட? ஒரு வீக்கெண்ட் எபிசோடில் விஜேஎஸ் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் யாரு கூட தொடரணும், அவங்களுக்கு க்ரீன் கலர் டேக் கொடுங்க, யாரு கூட நீங்கள் வந்து தொடரக்கூடாது, அவங்களுக்கு வந்து நீங்கள் ரெட் கலர் டேக் கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ நான் துண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சாண்ட்ராவுக்கு வந்து ரெட் கலர் டேக்கை வந்து பிரஜன் வந்து கொடுத்துருப்பாரு. திவ்யா கணேஷோட தொடரணும்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் டேக்கை கொடுத்துருப்பாரு. அப்போது அதை கேமுன்னு கூட எடுத்துக்காமல் இவ்வளோ பெரிய நேஷ்னல் மீடியாவில் இன்னொரு பொம்பளைக்கு தொடரணும்னு நீ வந்து க்ரீன் கலர் டேக் கொடுக்குறியே அப்படின்னு தன்னுடைய புருஷனென்றும் பாராமல் சந்தேகப்பட்ட பொம்பளை தான் இந்த சாண்ட்ரா. இந்த சாண்ட்ராவை திவ்யா கணேஷ் சும்மா விடுவாளா? கண்டிப்பாக விடமாட்டா. இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் சாண்ட்ராவை உண்மையிலே சொல்கிறேன் வச்சு செஞ்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவா. ஏற்கனவே சாண்ட்ராவோட பேர் வெளியில் டேமேஜ் ஆகி நாரி போய் கிடக்கு. இருக்கிறவன் எல்லாம் ட்ரோல் பண்ணுறான், கிரிட்டிசிசமாக வைக்கிறான், காரி துப்புறான். இதுக்கும் மேலே இந்த பிரஜன் விஷயத்தில் சாண்ட்ராவை வந்து திவ்யா கணேஷ் கழுவி ஊற்றி இன்னும் சாண்ட்ராவுடைய நேமு டேமேஜ் ஆகி தான் சாண்ட்ரா வெளியில் வர போகிறாங்கன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்தாக இருக்கும். சாண்ட்ராவை கேள்வி கேட்குறதுக்கு துப்பு இல்லை. அது போடக்கூடிய ட்ராமா, ஏம்மா நீ கீழே விழுந்ததெல்லாம் சரி, அவங்க கார்லேருந்து தள்ளி விட்டதெல்லாம் சரி, ஆனால் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் நீ பெட்ரூமில் வந்து நீ பண்ணிய ஒரு ட்ராமா அதெல்லாம் ரொம்ப ஓவராக இருந்துச்சுமா, அதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த விஜேஎஸுக்கு வக்கு இருக்கா? ரெட் கார்டு தூக்கி கொடுக்க தெரியுது இல்லை, நீ ரெட் கார்டு கொடுத்துட்டு போ, பிரச்சனை இல்லை, இதையும் நீ அட்ரஸ் பண்ணணும்ல. அது கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு சாண்ட்ரா, அது நடிப்பு மாதிரி இருந்துச்சு அப்படின்றத பேசுகிறதுக்கு உனக்கு திராணி இருக்காயா அப்படின்னு விஜேஎஸை பார்த்து நம்ம கேட்க வேண்டியிருக்கு. சரி, விஜேஎஸ் திவ்யா கணேஷை சாண்ட்ரா மேட்ரில் ரோஸ் பண்ணுறாரு அப்படின்னா மக்களாகிய நீங்கள் என்ன நினைப்பீங்க? உங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye-bye.